பிறகு வந்து பள்ளிக்கூட நேரத்துல வந்து தமிழ் திரைப்படங்களோட அந்த கேசட் வீடியோ எல்லாம் வந்து பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான தாக்கங்கள் தான். ஆக நாங்க என்ன சொல்ல வரோம்னா, மலேசியாவில் நாங்க இதுதான் இந்த பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வரோம். நல்ல தமிழ் படங்கள் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கின்றது. அப்படி தேர்வு செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆக வருகின்ற இந்த படங்களாவது நல்ல படங்களாகவும் கருத்தாளமிக்க படங்களாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அது கலைஞர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும். கலைஞர்கள் வந்து ஒரு நடன நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக மலேசியா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வராங்கன்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுவும் அவங்களுக்கு ஒரு நிதி திரட்டுவதற்காகவோ இல்ல அமைப்புக்கு சங்கங்களுக்காக நிதி திரட்டுவதற்காகவோ வரும்போது அதை ஏன் தடை செய்யறீங்க? இல்ல அது மாதிரியான நிகழ்ச்சி இது வரைக்கும் நாங்க தடை செஞ்சதே கிடையாது. ஆனால் அண்மையில அதுக்கான எதிர்ப்பு குரல்கள் எதுக்காக வைக்கிறீங்க? இதுக்கு எதிர்ப்பு கொடுக்கல. ஆனால் ஒரு மது கம்பெனி, மது நிறுவனம் ஏற்பாடு செய்தால், இப்ப பாருங்க, சில போன ஆண்டு உங்க தமிழ்நாட்டுல ஒரு கிரிக்கெட் நிகழ்ச்சி ஆரம்பிச்சீங்க. அந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு புகை சிகரெட் கம்பெனி வந்து விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 10 விழுக்காடு பார்த்தவர்கள 10 விழுக்காடு இளைஞர்கள் புகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் எங்கேயும் நடக்கும். ஒரு ஸ்பான்சர், ஒரு நிறுவனம், அது மதுபான நிறுவனமாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தால் அதற்கு பிறகு அவர்களுக்கு, அந்த மதுபான நிறுவனத்திற்கு அந்த குடிக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விடும். இதுதான் நாங்க வேண்டோம். கலை வந்து அந்த கலையோட பார்க்க வேண்டும். அந்த கலையை மதுபானத்தோடையோ நம்முடைய உடலை சீரழிக்கக்கூடிய ஒரு பொருளையோட வைத்து பார்க்கவே கூடாது. நிகழ்ச்சி ஸ்பான்சருக்கும் அந்த நிகழ்ச்சி பண்றவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் வர்த்தகம். இங்கதான் வந்து நம்ம வந்து பெரிய தவறு செய்யறோம். பாருங்க, நீங்க வந்து உங்க தமிழ் படத்துல கூட நிறைய குளிர்பானங்களையும் சிகரெட் பொருட்களையும் காமிக்கிறீங்க. அதனால எவ்வளவு ரசிகர்கள் புகைப்பதற்கும் அந்த மதுபானமோ அல்லது குளிர்பானம் அருந்துவதற்கும் தயாராகின்றார்கள் என்பதை யாருமே பார்ப்பது கிடையாது. அதைத்தான் நாங்கள் பயணிட்டாளர் சங்கம் பார்க்கின்றோம். உலகத்தில் இருக்கிற மற்ற நிறுவனங்களும் அப்படி பார்க்கிறார்கள். சினிமால பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஸ்மோக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உடனே எல்லாரும் சொல்லிருக்காங்க, எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஹீரோ இப்படி ஸ்மோக் பண்றாரு, இந்த விஷயத்த பார்த்தாங்கன்னா கெட்டு போயிடுவாங்க. ஒரு ஹீரோ பண்றது எல்லாமே இளைஞர்கள் பண்ணி பாக்குறாங்க. 10 பேர்ல 3 பேர் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. 10 பேர்ல அந்த ஹீரோ, ஏன்னா அவர் வந்து ஒரு குருவாயிடுறாரு, தலைவர் ஆயிரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆயிருது. எங்க நாட்டு நடந்துச்சு. ஒரு தமிழ் நீங்க அங்க வெளியாக்குன ஒரு தமிழ் படத்துல புகைக்கின்ற காட்சி வந்த பிறகு தமிழ் பெண்கள் புகைக்க ஆரம்பித்தார்கள். சரித்திரம் இது எங்க நாட்டுல அறவே கிடையாது. அதுக்கு பிறகு பெரிய எதிர்ப்பு கொடுத்து நாங்க பத்திரிகைகள் எல்லாம் நாங்க செய்தி எல்லாம் வெளியாக்குன பிறகு அந்த காட்சியை வந்து வெளியே எடுக்க சொன்னோம். நம்ம பிறகு பத்திரிகை வந்த பிறகு இது எல்லாமே நிறைய பேர் வந்து வெளியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே 10 பேர்ல 7 பேர் வந்து சினிமா பார்க்காமலேயே, சினிமாவனால மட்டுமே இல்லாமயே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது சினிமா பார்த்துதான் இவங்க ஸ்மோக் பண்றாங்க அப்படின்றது சினிமா வந்து காக்கா உட்கார பணமரம் விழுந்த மாதிரி சினிமா வந்து நீங்க வந்து சினிமாவோட கலையோட கொண்டு போக முடியாது. இன்னொரு துறை அதுல கொண்டு வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு வந்தால் கண்டிப்பாக பயணிட்டாளர் சங்கம் மட்டுமல்ல மற்ற இயக்கங்களும் எதிர்ப்பு கொடுக்கத்தான் செய்வார்கள். இது ஆராய்ச்சி பூர்வமாக வந்திருக்கின்றது. பிரிட்டன்ல ஒரு ஆய்வே செஞ்சாங்க, எப்படி சினிமா வந்து வன்முறையை வளர்க்கின்றது, எந்த அளவுக்கு வளர்க்கின்றது என்பதை ஆய்வு பூர்வமாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். நடன அசைவுகளை பத்தியும் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. அதை பற்றி பேசுவதற்கு நம்மளுடைய மொபைல் பூத்ல டான்ஸ் மாஸ்டர் சுஜாதா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். வணக்கங்க. வணக்கம்மா. நீங்க சொல்லுங்க, இப்ப நிறைய வந்து நடன அசைவுகள் ரொம்ப ஆபாசமாக இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலும் நிறைய வந்திருக்கு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? நடன அசைவுகள் ஆபாசமா வந்திருக்குன்றதுக்கு முதல் காரணம் ரசிகர்களோட ரசிப்பு தன்மை மாறி இருக்கு. அந்த காலத்துல சாவித்திரி அம்மா, தேவிகா அம்மா எல்லாம் க்ளோஸ் அப்ல பாடினாலே ரசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி ரசிக்க மாட்டாங்க பசங்க. ஒரு பாட்டுன்னா ரிதம், மியூசிக் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கப்போ, ரிதம் ரொம்ப ஹெவியா இருக்கப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணி ஆகணும். ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் ரிதம் இருக்கப்போ அதுக்கு ஸ்லோ மூமெண்ட் பண்ணா பார்க்கவும் முடியாது, சாங் சக்சஸும் ஆகாது. தியேட்டர்ல வந்து சிகரெட் பிடிக்க வெளியே போயிடுவாங்க. ரசனை மாறி இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சுஜாதா சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இது எங்கதான் யாருதான் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு செஞ்சாங்கன்ட்டு செய்தார்கள் எங்களுக்கு தெரியல. இதை சினிமா தயாரிப்பாளர்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க.
ரசிகர்கள் மாறிவிட்டார்கள், ரசிகர்கள் மாறிவிட்டார்கள். இல்ல, இல்ல அந்த காலத்து பாடல்கள் மாதிரி இப்ப பண்ண முடியுமா? அவங்க சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. பாக்குறாங்களா? இப்ப உள்ள படத்தை பார்க்க முடியல, அத காரி துப்பிட்டு போறாங்க தெரியுங்களா? அந்த அசைவுகள் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. யாராவது, அதாவது அந்த தயாரிக்க எடுக்கிறவரு தன் குடும்பத்தோட அந்த பாடலை பார்க்க சொல்லுங்க. இல்ல, ஏன்னா இன்னொருத்தர் அவர் எடுக்க சொன்னதுனாலதான் அவர் பணம் வருது போறாரு. ஆனா தன்னோட குடும்பத்துல ஒரு உறுப்பினரை அந்த மாதிரி அசைவுகள் எடுத்து நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல அவரு படம் எடுக்கிறது, நீங்க ஷூட் பண்றது நீங்களே உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. இப்போ படம் எடுக்கிறது வேற, அது விஷுவலைஸ் பண்றது வேற. நாங்க ஆடி காமிக்கிறப்ப அப்படி தெரியாது. அது விஷுவலைஸ் பண்றப்ப ஆங்கிள்ஸ் கட் பண்றப்ப ஃபாஸ்டா இருக்கலாம், கொஞ்சம் ஆபாசமா தெரியலாம். அதனால பாடல் எடுக்கிறவங்க எல்லாம் ஆபாசமா தான் எடுக்கிறாங்க. அது வந்து படம் எடுக்கிறவரு அது விற்கிறதுக்காக பண்றாருன்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, மீன் வித்த காசு நாத்தம் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பிசினஸ் தான். கலை, அதாவது எப்படி ஆடியன்ஸ் உட்கார வைக்கணும்ன்றதான் ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ டான்ஸ் மாஸ்டரோ திங்க் பண்ணுவாங்களே தவிர ஆடியன்ஸ் வர வைக்கிறது தான் எங்க வேலை. இப்ப பாருங்க, எங்க அப்பா உட்காந்து பாப்பாரு. எங்க அப்பா வந்து இந்த பழைய சாங்ஸ் போட்டா, தேனிசை கீதம் போட்டா அதுதான் பாப்பாரு எங்க அப்பா. சோ எங்க பையன் வந்து அதை பார்க்க மாட்டான் டெஃபினட்டா. அப்ப அவனுக்கு எதை பிடிக்குதோ அந்த சேனல் தான் அவன் மாத்தி வச்சுக்கிறான். அது வந்து இப்ப வந்து நான் அவனை போய் நீங்க சிவாஜி பாட்டு பாரு, சந்திரபாபு பாட்டு பாருன்னா பார்க்க மாட்டான் அவன். சோ விஜய் ஆடுறதுன்னா அவனுக்கு பிடிக்கும். சோ விஜய் ஃபாஸ்ட் ஆனாதான் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க மூமெண்ட்ஸ் வைக்க முடியும். விஜய் கிட்ட எனர்ஜி இருக்கு, அந்த மாதிரி நிறைய யூத்ஸ் இருக்காங்க பண்றதுக்கு. சோ அவங்க பண்ண வச்சா கிளாஸ் கிடைக்கும். இது ஒரு காம்பினேஷன் தானே, இசை எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தானே ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ். மலேசியா போன்ற, நாங்க சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லாம் வந்து உங்களுடைய கலையை வந்து மதிக்கிறோம், கலாச்சாரம் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க வந்து டான்ஸ் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா பிறகு நாங்க எங்க போறது? இந்த கலை கலாச்சாரத்துக்கு எங்க போறது? இப்படிதான் ஆடணுமா? அப்ப அவங்க சொன்னது போல இது வந்து ஒரு கலை, ஒரு வியாபாரம் ஆக்கிட்டீங்க.